விவேக், வார வாரம் அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது எபிசோட் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப உழைக்கிறோம். நிறைய பேருக்கு தெரியும். நீ சிரிக்கிறத பார்த்தா உழைக்கலன்னு யாராவது நினச்சி வைப்பாங்க. இல்லை இல்லை உழைக்கிறோம்னு ஒத்துக்கோ. உழைக்கிறோம் உழைக்கிறோமா? இப்போ இந்த வாரம் என்ன பண்ணலான்னு பார்த்தப்ப, ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரில் கிண்டியில் மேலே வந்து முதலமைச்சர் நின்றுட்டு இருந்தார். பார்த்தாக்க என்னன்னு பார்த்தா ஆய்வு அப்படின்னாங்க. நம்ம இதே மாதிரி நிறைய பேர் ஆய்வு பண்ணி பார்த்துருக்கோமே அப்படின்னு நம்ம யோசிச்சப்ப, ஒரு 4 வகையறாவா தாவாக்காவோட வாத்தி ரைடு ஆய்வுகளை பிரித்து பார்த்துருக்கோம். ஒன்று வந்து முதலமைச்சர் அவரே பண்ணுற ஆய்வு, அடுத்தது அமைச்சர்கள் பண்ணுற ஆய்வு, கரெக்டாக ஹைரார்கி படி வருவாங்க. அடுத்தது எம்எல்ஏக்கெல்லாம் பண்ணுறாங்க சில ஆய்வு. டயர் ஆய்வு பயங்கர ஃபேமஸ் எம்எல்ஏ. அதுக்கப்புறமா நிர்வாகிகள்லாம் அவங்க கட்சி ஆட்சியில் இருக்குல்ல, அதனால் நிர்வாகிகள்லாம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி எடுத்து பார்த்தாக்க மொத்தம் 4 வகையறால வருது இந்த ஆய்வுகள்லாம். இதெல்லாம் பேசுவோம். இந்த ஆய்வுக்கெல்லாம் கடைசியாக ஒரு ஆய்வு ஒன்று வச்சுருவோம். அது கிளைமேக்ஸில் மக்கள் யாரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். கடைசி ஆய்வு தான் சரியான ஹைலைட். ஸோ இந்த வாரம் ஆய்வுகள், தாவாக்க வாத்தி ரைடு ஆய்வுகள். என்னடா நடக்குது இங்க? சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வட்ட வட்ட பாறையிலே எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. இதெல்லாம் ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாருமே பார்த்து அதிசயித்து போன ஆய்வு என்ன தெரியுமா? சிங்கப்பெண் அதிரடிப்படை ஓப்பன் பண்ணாங்க. அந்த கிராஃபிக்ஸ்லலாம் ஓடுவாங்களே, பார்த்துருப்பீங்க. அந்த இதில் வந்து இது வரைக்கும் முதலமைச்சராக இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆய்வுனா ஒரு பச்சை கலர் கொடியை கையில் கொடுப்பாங்க, இப்படிம்பாங்க, தொடங்கி வைப்பாங்க. ஆமாம், உடனே வந்து யாராவது ஒரு டிரைவர் ஏற்றி ஓட்டுவார். நம்ம சிஎம் வந்து ஹீரோ. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அதிரடிப்படை ஓப்பன் பண்ண உடனேயே அந்த ராஜரத்னம் ஸ்டேடியம்னு நினைக்கிறேன், அந்த வண்டியில் ஏறி உட்காந்து ஸ்டைலாக அப்படி ஓட்டிகிட்டு வந்தார். அதுதான் அவர் பண்ண ஆய்வு அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஆய்வுகள் போகும்போது ஒரு இடத்துல முக்கியமான ஒரு ஆய்வு நடத்துகிறாரு. அந்த முதல் அப்படின்னு சொன்னதுனால தான் பிறந்த எழும்பூர் அரசு மருத்துவமனைக்கு போய் ஆய்வு பண்ணுறாரு. அது ரொம்ப தாவேக்கா ஃபேன்ஸ், தாவேக்கா தொண்டர்கள் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆய்வு அது. ஏன்னா சிஎம் வந்து கையில் ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு கொஞ்சிற ஃபோட்டோ ஒன்று வந்து ரொம்ப ஃபேமஸாக இதாச்சு. அப்போது அங்கே இருந்தவங்கெல்லாம் வந்து சிஎம் சார், அண்ணா அண்ணா அப்படின்லாம் அவரை வாஞ்சையோடு அழைத்து அவரை வரவேற்று எழும்பூர் மருத்துவமனையில் பண்ண ஆய்வு ரொம்ப முக்கியமாக நல்லா இருக்கு. விஜய்னாலேருந்து அண்ணாக்கு ப்ரொமோட் ஆயிருக்காரா? ஆமாம். அவரோட தொகுதி பெரம்பூர் தொகுதியில் 73,000 மின்னணு ரேஷன் அட்டைகள் வழங்கும் விழா ஒன்று நடந்தது. அங்கே போனவர் என்ன பண்ணாருனாக்க, ரேஷன் கடை, அதனால் ரேஷன் கடையில் அவரே ஜீனியை வந்து மெஷர் பண்ணி பையில் போட்டார். அதில் ஹைலைட்டுனாக்க எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சிந்தாமல் சிதறாமல் அளந்து ஊத்துறாரு போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஜய்க்கு வந்து அது ஒரு பெரிய பேராக போச்சு. சில பேர் கிண்டலுக்கு சொன்னாங்க, அண்ணா நீங்கள் ரேஷன் கடையில் சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி ஒரு இதுவும் கிண்டல் பண்ணுறாங்க, பண்ணுவாங்க. ஆனால் அவர் வந்து சிந்தாமல் சிதறாமல் அள்ளி போட்டார். அது ரொம்ப முக்கியம். அடுத்த முதலமைச்சருடைய ஆய்வு வந்து சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய எம்சி ராஜா ஹாஸ்டல், சமூக நலத்துறையுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடியது. அங்கே ஒரு ஆய்வு நடத்துறாரு. அதுவும் ஒரு திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு பட்டு சட்டையில் போனான்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஆய்வு நடத்தி அந்த மக்கள்கிட்ட, அந்த பசங்கள்கிட்ட போய் பேசி எல்லாம் இது பண்ணி, அது ஒரு முக்கியமான ஆய்வு. கோயம்பேடு கழிவுநீர் சுத்திகரிப்புக்கு அடுத்த ஆய்வு. அதில் போனாக்க அன்றைக்கி வந்து நல்ல மழை. அந்த மழையிலையும் போய், ஏன்னா இரவு பகல் பாராமல் வெயில் மழை பார்க்காமல் மக்களுக்காக உழைக்கணும். அந்த மழையிலையும் அங்கே போய் ஆய்வு செஞ்சார். இதில் இவர் இந்த செய்கிற ஆய்வுலலாம் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னாக்க, இங்கே ஆய்வுக்கு வராருன்னு அவர் திடீர் ஆய்வு தான் செய்கிறாரு. ஒன்றும் சொல்லிட்டுலாம் போகிறதில்ல. இருந்தாலுமே அந்த அந்த பகுதி பரபரப்பாக ஆயிடுறதுனால பொதுமக்கள் வந்து கூடிடுறாங்க. எல்லோரும் வந்து கூடி, நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னது நான் சொல்லிக்கிறேன் தடவை, விஜய்னா சிஎம் சார் அப்படின்னு எல்லாரும் சத்தம் போட்டு அவரை ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க. அதனால் அவர் மேலும் மேலும் பல ஆய்வுகள் பண்ணுறாரு. இந்த வாரம் இந்த ஆய்வு தான் எடுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கான முக்கியமான தருணம் தான் ரொம்ப அண்மையில் நடந்த ஒரு ஆய்வு. சிஎம் வந்து மெட்ரோவில் போய் ஆய்வு பண்ணது. அது ஒரு 3 பகுதியாக, நீங்கள் கூட ஆரம்பத்தில் சொன்னீங்க, 3 பகுதியாக அதை வந்து பிரிச்சுக்கிறது. ஒன்று, சிஎம் டிக்கெட் எடுத்து நந்தனம் மெட்ரோ ஸ்டேஷனில் டிக்கெட் எடுத்து பயணம் பண்ணி அவர் அந்த மெட்ரோ போய் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து உயரமான மெட்ரோ அமைப்பு கிண்டி புதுசாக இன்னொரு மேலே ஒரு பாலம் போடுறாங்க, 100 அடி, அது மேலே ஏறி நின்று ஆய்வு பண்ணுறாரு. அந்த ஃபோட்டோவும் ரொம்ப பிரபலமான
ஆயிட்டு ஆமா, அதுக்கு இருக்கு ஏதோ ட்ரோன்ல எடுத்தாங்க போல இருக்கு ட்ரோன்ல shot. இருந்து எடுத்த ஷாட் அது. அவர் இப்படி இருந்து பின்னாடில இருந்து பாக்குற மாதிரி மொத்த சிட்டியை அவர் பாக்குற மாதிரி ஒரு ஆனா ஷாட். பார்க்க நல்லா இருக்குங்க. ஆமா. நீங்க வந்து என்ன வேணாலும் சொல்லுங்க, கிண்டல் பண்றவங்க கிண்டல் பண்ணட்டும். விஜய் அவ்வளோ பெரிய ஹைட்ல இருந்து இப்படி ட்ரோன்லலாம் வச்சு காமிக்கும்போது அந்த மியூசிக்கோட பார்த்தா நமக்கே சிலுக்குது. அவருக்கு அந்த வீடியோல லோ ஆங்கிள்லாம் அவர் வச்சு நடந்து வரதெல்லாம் நல்லா எடுத்திருப்பாங்க. இருக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அடுத்த அதே இதுல இந்த ஓட்டுநர் இல்லா மெட்ரோ அந்த மெட்ரோலையும் போய் ஆய்வு பண்ணாரு. இதுதான் வந்து இப்போ சென்சேஷனல் ஆகி இந்த ஆய்வுகளை பத்தி எடுக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருந்தது. ஆய்வுக்கெல்லாம் முதல் ஆய்வு என்ன ஆய்வு தெரியுமா? என்ன ஆய்வு? ரமேஷ் என்ன பண்ணாரு, ஆ, திருவானைக்கால் கோயிலில் போயிட்டு அங்கே இருக்கிற பிரசாத ஸ்டால், ஆக்சுவலாக அது பிரசாத ஸ்டாலே கிடையாது எந்த கோயில்லையுமே, அவங்களே வீட்டில் சமைச்சுன்னு வந்து அங்கே வந்து விற்பாங்க. ஏன்னா சுவாமிக்கு பண்ணதெல்லாம் அந்த பிரசாத ஸ்டால்லலாம் வராது, அது அவங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் ரமேஷ் கேட்டார், இதுக்கு டேட் ஆஃப் மேனுஃபேக்சர் போட்டிருக்கீங்களா அப்படின்னு. இது இந்த நாள்ல தான் மேனுஃபேக்சர் பண்ணதுன்றதுக்கு ப்ரூஃப் இருக்கா? ஆமா. உங்களுக்கு தெரியுமா, QR கோடு போட்டிங்களா, இதுக்கு எவ்வளோ பேர் காசு கொடுத்தாங்கன்னு அடுத்து கேட்பாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு ஆய்வு இது வந்து இந்து சமய அறநிலையத்துறையில் ரொம்ப புது ஆய்வு. எடுத்தோன்னே அவர் வந்து பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் கரெக்டாக போகுதான்னு பார்க்குறாரு. அதை நீங்கள் அப்படி எடுத்துக்கணும். மன்னன் எவ்வழியோ அமைச்சர்கள் அவ்வழி. மன்னன் மட்டும்தான் ஹீரோவா? அமைச்சர்களும் ஹீரோ தான் அப்படின்னு இதே அறநிலையத்துறை அமைச்சர் வந்து ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் மாதிரி ஒன்று பண்ணது திருச்செந்தூர்ல ரொம்ப வைரல் ஆச்சு அந்த ஆய்வு. அவர் வந்து ஒரு பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ்ல கரெக்ட். இந்த எம்ஜிஆர் படத்துலலாம் மறு வச்சுட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மாறு வேஷம். கரெக்ட். அவர் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் என்னன்னா, அவர் நார்மலா போயிருந்தாலே அவர் தான் அமைச்சருங்கிறது தெரிஞ்சிருக்காது அப்படின்ற அளவு கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அவர் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு திருச்செந்தூருக்கு போகும்போது அங்க யாரோ ஒருத்தர் சிறப்பு தரிசனம் பண்ணணுமா, 1000 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டு, நாங்க 4 பேர் இருக்கோம், சரி 4000 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த சர்ச்சையாகி அப்புறம் அங்கேயே போய் அவங்கள மன்னிப்பு கடிதம் எழுத வச்சு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு எல்லாம் பண்ணி அது எல்லாமே ரீல்ஸாகவும் வெளியே வந்தது, பெரிய நியூஸாகவும் அது வந்து வைரல் ஆச்சு. அது வந்து ஒரு முக்கியமான ஆய்வு. தவக்கல இருக்கிறவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், படித்தவங்க. சிவகாசியில் திருத்தங்கல் ஸ்கூலில் அமைச்சர் கீர்த்தனா அவங்க போயிட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு இங்கிலீஷ் கேள்வி கேட்டாங்க. பாவம் அந்த ஃபஸ்ட்டு பெஞ்சு பொண்ணு தான் எந்திரிச்சு கை கட்டி நிற்கிது. வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்டாங்க. அந்த பொண்ணுக்கு பதில் சொல்ல தெரில. இது பயங்கர சர்ச்சையாச்சு. எல்லாருமே வந்துட்டு இதெல்லாம் எடுத்து போடணுமா, இப்படியெல்லாம் நீங்கள் கேட்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து அதில் பிரச்சனை, அது சர்ச்சையானது பிரச்சனை இல்லை, பக்கத்தில் இருக்கிற டீச்சரை நீங்கள் இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. டீச்சர் பேசுனா தானே பசங்க பேசும். ஆனால் இன்னொன்று நல்லா கேட்டாங்க அந்த கேள்வி. அதில் எனக்கு இன்னொரு மாற்று கருத்தும் இருக்குது. இங்கிலீஷ் பேசுகிறது தான் ஸ்கூலாங்கிறதுலாம் அது கிடையாது. என்ன மாதிரி பாடம் சொல்லி கொடுக்குறாங்கிறது தான் மேட்ரே தவிர, இங்கிலீஷுக்குன்னு தனி ஒரு கிளாஸ் இருக்கணும், அதுவும் சொல்லி தரணுமே தவிர அதுதான் மெயின்னு பேசுறது வந்து நல்லா இல்லை. நம்ம 2 அமைச்சரை பார்த்துட்டோம். 3வது அமைச்சர் கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு. அவர் வந்து புதுக்கோட்டை கீரனூர்ல ஒரு புதிய கல்குவாரி அமைக்கிறாங்க, அதுக்கு எதிராக மக்கள் போராடுறாங்க. அந்த இடத்துக்கு அமைச்சர் போறாரு. போராட்ட களத்துக்கு அமைச்சர் போன உடனே அங்கே வந்த மக்கள் எல்லாம் வந்து கண்ணீர் மல்க எங்களுக்கு இந்த குவாரி வேண்டாம் அப்படின்னு. நீங்க உண்மையை மறைக்கிறீங்க. கண்ணீர் மட்டும் மல்கலை, இந்த அம்மாலாம் காலில் விழுறாங்க, தூக்குறாரு. அவர்கிட்ட போய் இது பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு இந்த குவாரி வேண்டாம், இந்த இடத்துல எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி இது பண்ண, போராட்டத்தை தடுக்க போற அமைச்சர் அப்படியே அங்கே ஒரு ஆய்வு நடத்தி அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அங்கே சொல்லி சமாதானப்படுத்தி இது பண்ணுறாரு. இது அவருக்கு ஒரு முக்கியமான ஆய்வு. அதே மாதிரி அமைச்சர் ராஜ்மோகன் ஆய்வுக்கு போனாரா என்னன்னு தெரில, அது ஆய்வுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. மதுரை கிட்ட இருக்கிற அந்த சமணர் படுக்கையில் போய் படுத்துட்டாங்க. ஆய்வுன்னு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு புரியல, வண்டி ஓட்டுறது ஆய்வுங்கும் போது படுக்கிறதும் ஒரு ஆய்வாக இருக்கலாம் இல்லையா? ஆக்சுவலாக வந்து நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆய்வில் ஒரு ஓய்வு அப்படின்னு இருக்கட்டும்னு சொல்லிட்டு போய் சமணர் படுக்கையில் போய் படுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஓகே. அடுத்தது பின்னாடியே கீழடி போகிறாரு. கீழடி போனாக்க அங்கே அந்த சைட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க ட்ரோனை விட்டு, ஏன்னா அதுதான் வந்து ரீலுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரோனை விட்டு எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணி கொண்டு வந்தாங்க. அது நிறைய பெரிய சர்ச்சையாச்சு. அது கூட என்ன கீழடிக்குள்ளே எப்படி ட்ரோன்லாம் எப்படி கொண்டு வந்தீங்க, பர்மிஷன் கேட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ட்ரோன் ஆப்ரேட்டர் வந்து சொல்லி, அதுவும் ஆமாம் ஒரு டிவிக்காரர் ஒருத்தர் கேட்குறாரு, என்னங்க இங்கே ட்ரோன்லாம் விட்ருக்கீங்கன்னா பர்மிஷன் கேட்டு தானே வந்திருக்கு சரின்ட்டாங்க. அமைச்சருக்காக ட்ரோன் ஓட்டுனாரா? இங்கே 2 அமைச்சர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு இடத்துல வந்து குப்பை வண்டி அங்கே வந்து கொடுக்குறோம் வழங்குறாங்க. அவங்க வந்து நாங்கள் கொடுக்குறதோட மட்டும் இல்லை, இந்த வண்டி ஒழுங்காக ஓடுதான்னு ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னு 2 அமைச்சர்கள் தென்னரசும் ரஞ்சித் குமாரும் குப்பை வண்டியை ஓட்டி, அதுவும் அகைன் மன்னன் எவ்வழி அமைச்சர்கள் அவ்வழின்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் இந்த என்ன வடை சொலவடை, இந்த சொலவடையை ஒரே மாதிரியே சொல்லாங்க. இது அப்படி கிடையாது. மன்னன் ஜீப் ஓட்டினா
அமைச்சர் வந்து குப்போட்டி ஓட்டுவார். நான் வந்து இதை இப்படி எதிர்பார்க்கல. அடுத்த ஸ்டெப் போறாரு தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த். அவர் என்ன பண்றாரு, சென்னை பாடிக்குப்பத்துல அங்க தூர்வாரும் பணிகளை வந்து ஆய்வு பண்றதுக்கு போறாரு. நம்ம ஆகாய தாமரை நிறைய இருந்தது. ஆமா, அப்படியே ஜேசிபி வச்சு அதை வந்து தூர்வாடுறாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தவர் ஜேசிபிக்குள்ளே ஏறி போய் நான் செயல்ல இறங்கிடுறேன், ஆய்வு என்பது செயல் தான் அப்படின்னு செயல்ல இறங்கிடுறேன்னு அவரும் ஜேசிபியில நின்று அவங்க அதை கிளீன் பண்ணும்போது ஜேசிபிலேயே கூட டிராவல் பண்ணிட்டு வந்தாரு. அஃப்கோர்ஸ் இதுவும் செயல்ல இறங்குறதுன்னா ஜேசிபி ஆப்ரேட் பண்ணும். நீங்க ஒரு ஸ்டெப் மேல போறீங்க. ரமேஷ் வந்து ரீசெண்டா என்ன பண்ணிட்டாரு, ஸ்ரீரங்கம் கிழக்கு கோபுரத்துல ஏதோ ஆய்வு பண்றேன்னு சொல்லிட்டு ஷூவோட மேலே ஏறிட்டாரு. அது நிறையா சர்ச்சையா இருக்கு. ஆனா அந்த ஸ்ரீரங்கம் அந்த கோபுரத்துக்கு உள்ளேயும் அது உள்ளேயும் எவ்வளோ பேர் செருப்போட திரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அது ஒன்றும் கோயில் உள்ள மட்டும்தான் யாரும் போல. ரங்கா கோபுரத்தை தாண்டி யாரும் செருப்பால போலையே தவிர அது உள்ள வரைக்கும் எல்லாரும் செருப்போட தான் போயிட்டு இருக்காங்க. அந்த ஊர் எம்எல்ஏ வேற வழக்கம் தெரிஞ்சு தான் ஷூவோட போனாரான்னு தெரியல. ஆனால் அது நிறைய பேர் சர்ச்சை ஆக்கிட்டாங்க. அமைச்சர்கள் வந்து அங்கங்கே ஆய்வு செய்கிறாங்கல்ல, இதில் வந்து நேரத்துக்கு போய் ஆய்வு செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இதாக வருது. அதை வந்து நிறைவேற்றணும்னு கிண்டி மருத்துவமனைக்கு ஆய்வு செய்ய ஒரே ஒரு நிமிஷம், இந்த இதன் மூலமாக இந்த வீடியோ முடியறதுக்குள்ள வீடியோ எடிட்டர் அபிக்கு ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருவோம். நம்ம வந்து இந்த மாதிரி பேசுகிறது ஃபுல்லாக இந்த 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 எபிசோட் பூரா ஆய்வு எவ்வளோ சொல்லியிருக்கோங்கிறத கவுண்ட் பண்ணி வீடியோவோட எண்டில் போட்டார்னா இதை கேட்குற நம்ம நேயர்களுக்கு வந்து இவ்வளோ தடவை ஆய்வு சொல்லியிருக்காங்க, அதில் ஏதாவது கின்னஸில் வருவோமான்னு பார்ப்போம். அமைச்சர் அருண்ராஜ் கிண்டி மருத்துவமனைக்கு ஆய்வு செய்ய போறார். நேரத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு இதனால டிராஃபிக்கு மாட்டிடக்கூடாதுன்னு பைக்ல ஏறி உட்காந்து ஒரு எம்எல்ஏ கூட பைக்ல ஏறி உட்காந்து பைக்லயே கிண்டி மருத்துவமனைக்கு. ஆனால் அதில் பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, 2 பேரும் ஹெல்மெட் போட்டிருந்தாங்க. அதுதான் எதையுமே பாசிட்டிவாக பார்க்கணும். யாராவது இது மாதிரி போனாலும் ஹெல்மெட் போட்டுன்னு போங்க அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் அப்படி ஒரு ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு அதே சமயம் அறிவுரை. இப்போ அமைச்சர்கள் முடிஞ்சு எம்எல்ஏ வந்திருக்கு, இதை நீங்க எப்படி பாசிட்டிவா சொல்றீங்கன்னு பார்ப்போம். எம்எல்ஏல வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ விஜய் சரவணன் தான் வந்து பயங்கர ஃபேமஸ். இந்த ஆய்வில் என்ன பண்ணிவிட்டாரு, ஏதோ ரேஷனுக்கு சாமான் ஏற்றிட்டு வர லாரி போல இருக்கு, எங்கேயோ பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு ஆய்வு செய்கிறாருல, அவர் ஆய்வு செஞ்சிட்ருக்காரு. ஆய்வு செஞ்சுட்டு இருக்கும்போது அது டயர் ஏதோ அவர் பாட்டார், டயர் வந்து சரியில்லை அப்படின்னு. அது சம்மந்தப்பட்ட யார்கிட்டையோ டயல் பண்ணி கொடுக்குறாங்க. அவர் ரொம்ப கேஷுவலாக அந்த எண்ணில் யார் நீங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ பேசுகிறாங்க. இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு என்னங்க நீங்கள் அதுக்காக என்னங்க பண்ண முடியும், அதனால் டயர்லாம் பார்த்தீங்கன்னா என்னங்க பண்ணுறது, அதனால் நீங்கள் பார்த்துக்கங்கப்பா, சரி போங்க பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக. நீங்கள் யாருன்னே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டாரு. ஏதோ தெரியாமல் அது எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. என்னதான் இருந்தாலும் ஒரு அதிகாரி இல்லைன்னா அவர் ஒரு எம்எல்ஏ இது மாதிரி கேட்கும்போது அது மாதிரி பதில் சொன்னால் எப்படி இருக்குங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ராணிப்பேட்டை எம்எல்ஏ தாஹிரா அவங்க போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க ஒரு பள்ளிக்கூடத்தில். அங்கே போய் என்ன சமைச்சு போடுறீங்க குழந்தைகளுக்கு அப்படின்னு கேட்டு அவங்க உருளைக்கிழங்கு சாம்பார்லாம் செஞ்சு போடுறோம், நல்லா சமைக்கிறீங்களா அப்படின்னு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிவிட்டு, ஊராட்சி ஒன்றிய பள்ளி அது, அங்கே போய் மதிய சாப்பாடு அவங்களோட எல்லாரோட தரையில் உட்காந்து சாப்பிட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டு இது பண்ணி ஒரு நல்ல மியூசிக் ஒன்று போட்டு அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு இது பண்ணி அவங்களுடைய ஆய்வு ரீல் கடமையை அப்படி அந்த எம்எல்ஏ முடிச்சாங்க. எம்எல்ஏ முடிஞ்சிச்சா 4வது வகைரா. ஆமாம், நிர்வாகிகள். ஏன்னா மக்கள் அந்த கடைசி ஒன்றுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ரொம்ப நாள் இழுத்தா நல்லா இருக்காது. சங்கரம் கோயிலில் வந்துட்டு ஏதோ ஒரு கல்குவாரியில் வேலை பார்த்த ஒடிஷாவை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து ஏதோ அடிபட்டு கை ஏதோ கட்டாயி ஏதோ ஹாஸ்பிட்டலில் இது பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் பண்ணோடனே இப்போ அங்கே அந்த எம்எல்ஏ இல்லைன்னா அமைச்சர் யாரோ போனாங்களான்னு தெரில, தாவாக்காவோட மருத்துவர் அணி அங்கே போயிடுச்சு. மருத்துவர் அணி போகிறது பிரச்சனை இல்லை, மருத்துவர் மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டே போனாங்க. நேராக அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் டேரெக்டாக அவங்களே போய் ஹெல்த் செக் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றவங்கலாம் வந்து தாவேகா யூனிஃபார்ம் அந்த ஸ்கார்ஃப் இதெல்லாம் போட்டு போக இவங்க ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்ம் போட்டு போயிட்டாங்க. ஏன்னா மருத்துவர் அணி இல்லை, அதனால் அப்படியே போயிட்டாங்க. ஜூலை 8ஆம் தேதி தென்காசியில் ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து நிறைய நெல் மூட்டைகள் எரிஞ்சு போச்சு. அப்போது அந்த ஊர் மாவட்ட செயலாளர் விபின் சக்கரவர்த்தி அங்கே போய் ஒரு ஆய்வு பண்ணுறாரு. அந்த ஆய்வு வந்து அவர் ஆய்வு பண்ணதை விட அவர் இப்படி ஒரு ஆய்வு பண்ணியிருக்காரே அப்படின்னு வெளியே கமெண்ட் பண்ணி சர்ச்சையானது தான் அதிகம். ஏன்னா அவர் காரில் வந்து இறங்குறதுலேருந்து அங்கே தண்ணி பாய்ச்சறது வந்து எடுக்கிறதுலேருந்து எல்லாம் வந்து வழக்கம் போல் நல்ல ஒரு ட்ரோன் ஷாட்டில் எல்லாம் எடுத்து இவர் கையை காட்டி பேசுறது என்ன, கேட்குறது என்ன, கலெக்டர் வந்தோடனே அவருக்கு வந்து இதை விளக்கி சொல்கிறது என்ன அப்படின்லாம் பண்ணி அவர் நெருப்பை, அதாவது அந்த சேதத்தை வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு. வேங்கை வாசல் ஊராட்சி சந்தோஷபுரம் ஸ்கூலில் 4-5 நிர்வாகிகள்
பேர் வந்து எனக்கு டக்குன்னு வரல. பட் பேர் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இதில். ஏன்னா இந்த நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு விஜயோட படத்தை மாட்டிட்டு, அது ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க, அது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவரே சொல்லியிருக்காரு. அதையும் மீறி இவங்க 4-5 பேர் போயிட்டு அந்த படத்தை மாட்டி, இவர் தான் நம்ம சிஎம் விஜய் மாமா அப்படின்னு சொல்லி சாக்லேட்லாம் கொடுத்து எல்லாரையும் பாட சொல்லி, எங்கள் மாமா விஜய் மாமா அப்படின்லாம் பாடிட்டு வந்திருக்காரு. சரி, நிர்வாகிகள் அப்படின்ற கேட்டகரியில தான் இவரும் வருவார் அப்படின்னு. ஆனால் அமைச்சர் பர்வேஸோடைய சகோதரர் அவர் புதுக்கோட்டையில் அரசு முகாமில் போய் ஆய்வு பண்ணி என்ன பண்ணுறீங்க, வேலை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டு இது பண்ணிட்டு அதை அவரே வழக்கம் போல ரீல் எடுத்து ஷேர் பண்ணிட்டார். இங்கே தாவேக்கால பண்ணக்கூடிய இந்த நிர்வாகிகள் ஆய்வு பண்ணுறது, அவங்க முறையாக ஆய்வு பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க என்ன பண்ணாலும் ரொம்ப உண்மையாக அதை வந்து படம் பிடிச்சி நல்ல ஒரு மியூசிக்கோட போட்டு அவங்களே ரிலீஸ் பண்ணி ஆவணங்களை கையில் கொடுத்துட்றாங்க. பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கல்ல, பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா அந்த கேள்வியை ரெண்டாலாம் நீங்கள் கேட்க வேண்டாம். இவங்க எதுக்கு பண்ணணும்? எம்எல்ஏ இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் பண்ணலாம். நிர்வாகிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்து யாராவது வட்ட செயலாளர் மோக்குன்னு போய் உட்காந்து போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் என்ன எஸ்ஐ வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதெல்லாம் வந்து அது நல்லதில்லை. அது வந்து ஜனநாயக ஆட்சி கிடையாது. ஜனநாயகன் ஆட்சி கிடையாது. ஆமாம், அது வந்து வராது. சரி, இப்போ அந்த கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். ஆமாம், நீங்களே சொல்லிடுங்க. அந்த கிளைமேக்ஸ் வந்து தென்காசி கடையநல்லூரில் ஒருத்தர் போய் ஆய்வு பண்ணுறாரு ஒரு இடத்துல. அது யாருங்கிறத பின்னாடி சொல்கிறேன். அவர் ஆய்வு பண்ணும்போது ஐ திங்க் அது டாஸ்மாகில் பண்ணுறாருன்னு ஐ நினைக்கிறேன். திங்க்லாம் இல்லை, அது டாஸ்மாக் தான். டாஸ்மாகில் ஆய்வு பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே இருந்த ஒரு குடிமகன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, 5 ரூபா வாங்க வேண்டிய இடத்துல தப்பு பண்ணுறீங்க. திருப்பி மதுப்பிரியர். ஓகே, அங்கே இருந்த ஒரு மதுப்பிரியர் என்ன பண்ணுறாருன்னா 5 ருபீஸ் வாங்க வேண்டிய இடத்துல 10 ருபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு அவருடைய பேச்சை ஆரம்பிக்கிறார். இதுக்கு உங்கள்கிட்ட கேள்வி இருக்கா, இதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா, இல்லை கேள்வி இருக்கான்னு ஒன்று கேட்டார். கேள்வி இருக்கான்னு ஒன்று கேட்டுட்டு அவரே திருப்பி இதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு அவர் வந்து அப்போ தான் தன்னை வீடியோ எடுக்கிறாங்கிறத உணர்ந்த உடனே அந்த ஆய்வு பண்ணுறவரை பார்த்துட்டு, சார் நீங்கள் டிவிக்கே தானே, அவரையும் ஒரு நிர்வாகியாவோ இல்லை ஏதாவது ஒரு எம்எல்ஏவோ நினச்சிட்டாரு. சார் நீங்கள் டிவிக்கே தானே அப்படின்னு உடனே அப்போ தான் பின்னாடிலேருந்து ஒரு குரல் வருது, யோ அவர் கலெக்டர்யா அப்படின்றாங்க. அப்போ தான் தெரியுதா அவர் கலெக்டர்னு. அப்பயும் விடலை, ஆமாம் சார் கலெக்டர் தான் எனக்கு தெரியும், உங்கள்கிட்ட கேள்வி இருக்கா, என்னை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, எதுக்கு என்ன வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டார். ஸோ என்ன இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அப்பயும் தெளிவாக இருக்காருன்னு அர்த்தம். குழம்பி இருக்காங்க மக்கள். ஓ, ஆய்வு செய்யறது மதுப்பிரியர் தெளிவாக இருந்திருக்காரு. மதுப்பிரியர் தெளிவாக இருக்காரு, ஆனால் மக்கள் குழம்பி இருக்காங்க. ஆய்வு செய்யறது எல்லாமே வந்து தாவேக்கா நிர்வாகிகள் தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து தாவேக்காவோட ஆய்வு வந்து அப்படி 4 பக்கமும் 8 திக்கும் சிதறி கிடக்கிறது அப்படிங்கிறது தான். அதோட அந்த அந்த நோட்டோட முடிச்சுக்கலான்றீங்களா? ஸோ இந்த ஆய்வு வந்து மக்கள்லாம் வந்து ஒரு தடவை ஆய்வு பண்ணி பார்க்கட்டும். நான் 4-5 தடவை ஒரு ஆய்வு சொல்லி வச்சுக்கிறேன். ஏன்னா கவுண்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு 100 வந்துன்னா ஆய்வில் செஞ்சுரி போட்டோம் நமக்கான ஒரு பேர் வரும். எல்லாரும் ஆய்வு செஞ்சுட்டேன்னு ரீல் விடுவாங்க. ஆனால் இப்போ நடக்கிற ஆட்சியில் அது மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா ரீல்ஸ் போடுறதுக்கு தான் ஆய்வே பண்ணுறோம். அதனால் இதெல்லாம் அனுபவிக்கணும்ப்பா, ஆராயக்கூடாது.